இன்றைய கதையின் ஆரம்பத்தில் கோமதி உச்சக்கட்ட சந்தோஷத்துடன் வீட்டில் அது பண்ணணும் இது செய்யணும் என தலைகால் புரியாமல் ஆடுகிறாள். அந்த பரபரப்பில் கணவனை மறந்து விடுகிறாள். அப்புறம் பாண்டியனை பார்த்து, என்னங்க, அண்ணனுங்க சாப்பிட வர சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம விருந்து வைக்கலாம்ல, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை இல்ல என்று கேட்கிறாள். பாண்டியனும் விருந்துக்கு வர்றவங்களை வேணாம்னா சொல்ல போறேன் என்கிறார். அதன் பின்னர் கோமதி உற்சாகத்துடன் செந்தில் மீனா 2 பேருக்கும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க என்று கூறுகிறாள். அதனைத் தொடர்ந்து அனைவரும் வந்ததும் தடபுடலாக விருந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாள் கோமதி. அப்போது ராஜி முகம் முழுக்க சந்தோஷத்துடன் இருக்க, சரவணன், என்னம்மா அப்பா வர்றாங்கன்னு ஒரே ஹாப்பியா என்கிறான். அத்தோடு கோமதியும் அண்ணன்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்று யோசித்து யோசித்து செய்கிறாள். ஒரு வீட்டில் விருந்து நடக்கிறது என்றால் அது வெறும் சாப்பாடு மட்டும் அல்ல. அது உறவுகள் கூடும் தருணம், சிரிப்புகள் பகிரப்படும் நேரம், பழைய நினைவுகள் உயிர்ப்பெடுக்கும் சந்திப்பு. ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் இன்று நடந்த விருந்து வயிற்றை நிரப்புவதற்கான விருந்து அல்ல. அது மனங்களை சோதிக்கும் விருந்து. மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வரும் தருணம். காந்திமதிக்காக தங்கையின் வீட்டுக்கு விருந்துக்கு போவதற்கு முத்துவேல் முடிவு செய்கிறார். இதில் விருப்பமில்லாத சக்திவேல் ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட வேண்டும் என யோசிக்கிறான். இதனைத் தொடர்ந்து காந்திமதியின் மொத்த குடும்பமும் விருந்துக்கு பாண்டியன் வீட்டிற்கு வருகின்றனர். நாடகத்தில் காந்திமதி கேட்டதால் கோமதி வீட்டுக்கு விருந்துக்கு போக ஒப்புக்கொள்கிறான் முத்துவேல். ஆனாலும் சக்திவேலுக்கு இதில் சுத்தமாக விருப்பமில்லை. அண்ணனை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதால் அமைதியாக இருக்கிறான். இதனை அடுத்து பழனி வீட்டுக்கு வந்ததும் அக்காவிடம் இன்னைக்கு என்ன சமையல் என கேட்கிறான். உன் அண்ணனுங்க வர்றாங்க, அப்பவும் இப்படி சாதாரணமாக சாப்பாடு செய்வியா என்கிறான். இதனால் இன்ப அதிர்ச்சி அடையும் கோமதி வீட்டுக்கு வர்றாங்களா எல்லோரும் என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறான். அதையும் செந்தில் கதிர் இருவரும் கிண்டல் அடித்து பேசுகின்றனர். அந்த சமயத்தில் உன் மாமனார் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சின்ன மாமனார் ஏதாவது பேசி குட்டைய குழுப்புவாங்கன்னு பயமாயிருக்கு என்கிறான் செந்தில். கதிரும் எனக்கும் அதுதான் சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்ல, அதனை கேட்டு ராஜியின் முகம் மாறுகிறது. உடனே சரவணன், கொஞ்ச நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அமைதியா இருங்கடா என்று தம்பிகளை சைலண்ட் ஆக்குகிறார். இந்த பக்கம் சக்திவேல், இப்படியே போனால் நம்ம வீட்ல மதிப்பே இல்லாமல் போய்விடும், கோமதி குடும்பமும் ஒவ்வொரு ஆளுங்களா வர்ற ஆரம்பிச்சிடுவாங்க என்று யோசிக்கிறான். இதனைத் தொடர்ந்து சமயம் பார்த்து அண்ணன் முத்துவிடம் இருந்து, விருந்து எல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பமில்லை அண்ணே, வேண்டாம்னு சொல்லிடலாமா என கேட்கிறான். அதற்கு முத்து, எனக்கும் இஷ்டம் இல்லைடா, அம்மாவுக்காக போயிட்டு வருவோம், வெறும் விருந்து மட்டும்தான், அத்தோடு நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்கிறார். அதன் பின்னர் குடும்பமாக காந்திமதி உள்ளிட்ட அனைவரும் பாண்டியன் வீட்டிற்கு வருகின்றனர். காந்திமதி உற்சாகத்துடன் வாசலில் வந்து அவர்களை உட்கார வைக்கிறான். இதனையடுத்து மொத்த குடும்பமும் சந்தோஷமாக பேச, ராஜி அப்பாவை கட்டிப்பிடித்து கண் கலங்குகிறாள். முத்து, சக்தி மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க, பழனி ஜாலியாக பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் சுகன்யா, என்ன அத்தாச்சி, தடபுடலா விருந்து ரெடி பண்ணிருக்கீங்க போல என கேட்கிறாள். அதற்கு கோமதி, நீ ஏன் இந்த பக்கமே வர்றது கிடையாது என்று பதிலுக்கு கேள்வி எழுப்புகிறாள். உடனே சுகன்யா, நீங்க தானே என் புருஷனை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்க முடியும் என்கிறாள். அதனை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். இதனால் பழனியும் பதட்டமாகி, இங்கிருந்து போற வரைக்கும் அண்ணனும் சுகன்யாவும் அமைதியா இருந்தால் போதும், எல்லாமே சரியா நடக்கும் என மனதுக்குள்ளேயே நினைத்து கொள்கிறான். இதனை அடுத்து விருந்தில் நடக்கப் போவது என்ன என்பதை நாளைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம். காந்திமதிக்காக, தங்கையின் மனசுக்காக முத்துவேல் விருந்துக்கு போக ஒத்துக்கொள்கிறான். அவனுக்கு இதுல பெரிய விருப்பம் இல்லை. அதே மாதிரி சக்திவேலுக்கும் இந்த விருந்து பிடிக்கவே இல்லை. ஆனா அண்ணனை மீற முடியாது என்பதால் சக்திவேல் அமைதியாக இருக்கிறான். உள்ளுக்குள்ள மட்டும், இப்படியே போனா நமக்கு இந்த வீட்ல மதிப்பு இருக்குமா என்ற பயம் அவனை வாட்டுகிறது. இந்த பக்கம் கோமதியின் அண்ணன்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுகிறாள். வீடு முழுக்க ஓடுகிறாள். சமையல், சாப்பாடு, ஏற்பாடு எல்லாத்துலயும் அவசரம். அண்ணன்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று நினைச்சு நினைச்சு செய்கிறாள். அந்த சந்தோஷத்தில் கணவனை கூட ஒரு நிமிஷம் மறந்து விடுகிறாள்.
செந்தில், மீனா எல்லோரையும் வீட்டுக்கு வர சொல்லுகிறாள் கோமதி. வீடு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்துல ராஜி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாள். அப்பா வர்றாங்கன்னு அவளுக்குள் உள்ளுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம். சரவணன் கூட அப்பா வர்றாங்கன்னு இவ்வளவு சந்தோஷமா என்று கேட்கிறாள். இந்த இடத்துல செந்திலும் கதிரும் ஜாலியா பேசினாலும் ஒரு உண்மையை சொல்றாங்க. பெரிய மாமனார் ஓகே, சின்ன மாமனார் தான் பிரச்சனை. இந்த பேச்சை கேட்டு ராஜியின் முகம் மாறுகிறது. உடனே சரவணன் கொஞ்சம் நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்று பேசுவதை நிறுத்துகிறான். அதற்குப் பின் காந்திமதியின் குடும்பம் பாண்டியன் வீட்டிற்கு வருகிறது. வீட்டுக்குள் சந்தோஷம், பேச்சு, சிரிப்பு. ராஜி அப்பாவை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டிப்பிடிக்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர் வருகிறது. அது வலியால் இல்லை, பாசத்தால். ஆனால் முத்துவும் சக்தியும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாங்க. அவங்க சிரிக்கவில்லை, பேசவில்லை. அந்த அமைதி எதையோ சொல்லாமல் சொல்ற மாதிரி இருக்கிறது. அந்த நேரத்தில்தான் சுகன்யா பேசுகிறாள். அத்தாச்சி, தடபுடலா விருந்து ரெடி பண்ணிருக்கீங்க போல. அதுக்கப்புறம் அவள் கேட்ட கேள்வி முழு வீட்டையும் அமைதியாக்குகிறது. நீங்க தானே என் புருஷனை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த ஒரு கேள்வி எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. கோமதிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. சந்தோஷமாக இருந்த மனது ஒரு நொடியில் கனத்துப் போனது. பழனி மட்டும் மனசுக்குள்ள எல்லோரும் அமைதியா இருந்தா போதும் என நினைக்கிறான். இந்த விருந்து சாப்பாட்டோட முடியவில்லை. அது நிறைய கேள்விகளை விட்டுவிட்டது. நிறைய உணர்ச்சிகளை கிளப்பிவிட்டது. அதாவது ஒரு வீட்டில் விருந்து நடக்கிறது என்றால் அது வெறும் சாப்பாடு மட்டும் அல்ல. அது உறவுகள் கூடும் தருணம், சிரிப்புகள் பகிரப்படும் நேரம், பழைய நினைவுகள் உயிர்ப்பெடுக்கும் சந்திப்பு. ஆனால் இந்த Hey வீட்டின் விருந்து வயிற்றை நிரப்புவதற்கான விருந்து அல்ல. அது மனங்களை சோதிக்கும் guys. விருந்து, மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வரும் தருணம். Okay, ma'am. இப்படியாக இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் Okay, ma'am. விருந்து முடிந்தது. இனி அடுத்து என்ன நடக்கப் போவது என்பதை பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 நாளைய எபிசோடில் பார்க்கலாம்.